ஒன்றும் மாட்டேங்குது. என்னடா கேட்கல? எப்படி இருந்த பொழப்பு எப்படிடா வர்றது? பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறானா? மதிக்கவே மாட்டேன். வீட்டுக்கு போனா எடுக்கிறானா விளக்க மாத்தேன். ஏடா வீட்டுக்கு போக மணி 12 ஆயிருது. எங்கடா ஒண்ணா? அப்புறம் படுத்து தூங்கினா திருப்பி 3 மணிக்கு வண்டி ஏறுறதா இருக்கு. என்னடா பண்றது? பொண்டாட்டி உதைக்காம என்னடா பண்ணுவேன்? சரி, நானும் நாளைக்கு தான் இப்ப கண்ணில் பார்க்கலான்னு பாக்குறேன். நாளைக்கு ஒரு நாள் வந்து யாருமே சீல் அடிக்கல, நான் சீல் வீட்டுல உடைக்கலான்னு பாக்குறேன். சரி, வியாபாரம் ஒண்ணு படுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம பொழப்பு எப்படா போவ? 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு யோசனை கேட்டோம்னா என்னன்னு சொல்லுவாங்க. நான் இங்கிட்டு போய் 4 பேர்த்த கேட்கறேன். நீ இந்த முன்னாடி உட்காந்துக்கல அந்த சின்ன பையனோட அவங்ககிட்ட போய் கேளு. அப்படியா? ஆமா. வாடா வந்தது வரட்டு, இன்னும் ஆளுக்கு ஒரு கோட்டரை அடிக்கலாம். சரி வா. இருக்குது போல சோதி இருக்கு. சோதி ஊரு. சோதி ஊரு பாத்தியில எப்படி பல 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 பல. ஐயோ முந்தான மிச்சம் வச்சிருக்கிறேன். அப்படியே மிச்சையா? ஐயோ நீ கைய போடாதடா டேய். பாக்கெட்ல வச்சிருக்கேன். சாமி சாமி கைய போடாதடா. சொன்னா கேட்க மாட்டேங்குது. அடிச்ச போதே இறங்கி போகுது. அது அப்படிதான் இருக்கு. என்னடா நீ வணக்கமா படுத்துறீங்க, உங்களுக்கு தெக்கமா படுத்துறீங்க. அது அப்படிதான் இருக்கு. ஆരെல்லாம் இப்படி எல்லாம் படுத்துறவங்க எப்படி நாடகம்? அதுக்கு ரெண்டு வச்சிருக்காங்கடா. படாரியம்மனுக்கு சாமி நம்ம வேண்டுதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் என்னடா ஒரு சன்னிவேதத்துல வாயை விரிச்சு போட்டுக்கோங்க. வாயை பார்த்து மாத்தி போடுங்க. கல்யாணம் பிடிச்சுக்க போகுது. ஆமா கொண்டிக்காளி ஏண்டா எனக்கு ஒரு டம்ளர் ஊத்துறா. போனா எனக்கு உனக்கா? காலையில 60 ரூபா தந்த உனக்கு வேணா வேணாம். 250 ரூபா காலையில 250. ஆமா அதையும் பார்த்துங்க. ஆமா இப்ப வெள்ளியன்னைக்கே இடத்த மாத்திட்டியா? மாத்திட்டேன். எங்க எங்க போயிடுறோம்? ஏன்னா என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன். நீங்க அந்த தரம் கூட்டிட்டு போல வரமாட்டேங்கிறீங்க. எதுக்கு நான் இங்கே போய் முட்டி சாவுறதுக்கா? ஆமா ஓட போகிற என்னைக்கு இருந்தாலும் சாவு. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறது. நீ பயப்பட மாட்டா? நான் எதுக்கு பயப்படுறேன்? நீ எவ்வளவு அடிச்சாலும் தெளிவா போயிடுறேன். அதான் என்னுடைய நேர்மை. மெட்ராஸ்ல அடிச்சா கூட கருவுக்கு தெளிவா வந்துருவேன். அப்பேற்பட்டவன் நான் வெளியில அடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியும். ஒரு நாள் போட்டதால வாயில 15 தையல் போட்டாங்க. வாழ்ந்துருக்காரா இந்த நக்குடா நக்குடா காமி எப்படி புண்டூர் காட்டுறது? இது புண்டூர். ஐயோ ஐயோ காரம் அது அதிகமா இருக்குமே. அந்த ஊருகாவே எம்சி எம்சி ஊருகா பூஜை போற பழப்பழம்னு எம்சி ஊருகான்னு சொன்னவனே அர்ஜுனனுக்கு முகரையை பார்த்து எப்படி இருக்குது? எப்படி சங்கத்திலே போடுறாங்க. வீட்டு பக்கம் போல போறதில்லை. எதுக்கு போகணும்னு குளிக்கிறது படுக்கிறது வாங்கலாம். அங்கதான் ரகுமான் அங்க இருப்பாரு. யாரு? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் இருப்பாரு இருப்பாரு. அங்கேயே தான் கிடக்கு அந்த ஆளுமா. அவளுக்கு கடல் நான் சொன்னேன். அப்போ ஆளு வருதுன்னா சொன்னா கேட்கறான். ஆளு வருது. ஐயா 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 வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களாம் என்ன வேலை செய்யறீங்க? நாங்களாம் கை வேலை செய்யறோம். என்ன தொழில்? கைத்தொழில். என்ன கைத்தொழில்? நின்றுக்கிட்டே செய்யறது. என்ன நின்றுக்கிட்டே செய்யறீங்க? வர்றவங்க போறவங்கள தள்ளுறது. எதுல பிடிச்சி தள்ளுவீங்க? ஆத்துக்குள்ள. உசுறு போயிடாதா? உசுறு போனா மசுறு போச்சு. அந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறீங்களா? அந்த வேலைக்கு தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா ஒரு மனுஷன் வந்து உசுறு போயிருச்சுன்னா அதெல்லாம் பாவம் அல்லவா? என்ன போய் பாவம்? 37 பேர் நேரத்தோட அதெல்லாம் பாவமா? அப்படியெல்லாம் சொல்லாத. எப்படி சொல்றது? அப்படியெல்லாம் சொல்லாத. இங்க என்ன தள்ளுறீங்க? ஏன் கையில தள்ளுறோம். அதான் என்னன்னு கேட்டேன். துடுப்பை பிடிச்சி தள்ளுவா. துடுப்பு? ஓ குகன்மார்களா? சரி பரவாயில்ல, நான் அக்கறைக்கு போகணும். உங்களுக்கு அக்கறையா இருந்தா போங்க. அக்கறையா இருக்குங்காட்டி தானே வந்து வாங்குறீங்க, ஆள் போடுறீங்கன்னு நடத்துறீங்க. எங்களுக்கு என்ன தேவை? ஐயா நான் அக்கறையா இருக்குன்னு வந்திருக்கேன். நான் அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு ஓ நீங்க அக்கறைக்கு போனீங்கன்னா நாங்க ஏத்த மாட்டோம். ஐயா ஏத்த மாட்டீங்களா? ஒரு ஆள் அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். அக்கறைக்கு போகணும்னா எங்க ஓடத்துல 5 பேர் ஏறணும். காரணம் என்ன? பொழப்பு கட்டுவரி வர மாட்டேங்குது. எவ்வளவுதான் வாங்குவீங்க? ஒரு நம்பருக்கு 1000 பொருட்காசு. சரி நாங்க வந்திருக்கு 2 பேர். 2 பேர் வந்திருக்கான். 2 பேர் வந்தா கொஞ்ச நேரம் உட்காருங்க, 3 பேர் வரட்டு சேர்ந்து போகலாம்.
இப்போ மொத்தம் 5 பேர் தான் ஏற்றுவீங்களா? ஆமாம். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1000 பொருட்காசு. ஒரு நபருக்கு 1000னா 5 பேர்த்துக்கு 5000. 5000 பொருட்காசு. சரி பரவாயில்ல, அந்த 5000 பொருட்காசு நான் தர்றேன். ரெண்டு பேர்த்தையும் கூட்டி போறீங்க அக்கறைக்கு. ஆனால் அப்புறம் அங்கே கொண்டு போய் விட்டு போட்டு காலையில் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படி அப்பேற்பட்ட ஆள் நாங்கள். சரி எனக்கு தெரியும். அப்போ ஏறுறீங்களா? சரி. எங்க ரெண்டு கொஞ்சம் போறங்க. ஏங்க இன்னொருத்தர் உங்க யார் வர்றதுங்க? இல்ல இன்னொருத்தர் சொன்னீங்களே யாரோ ஒருத்தர் வர்றாங்க, நீங்க அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல அதை கேட்டு உங்களுக்கு தேவை 2 ஆளு. ஏன்னா வயசான ஆளுகள்லாம் ஏத்துறது இல்ல. அப்படி போன வாரம் 2 பேர் செத்து போயிட்டாங்க தள்ளிக்கிட்டு போகலையே. அப்படியா? ஆமாங்க. நாங்க பக்குவமா உட்காந்துக்குவோம். தூக்கி போட்டேன். பக்குவமா உட்காந்துக்குவோம் நாங்க. அதான் அடுத்த நடிப்பு. ஏங்க ஐயா அடுத்தது ஒண்ணு வந்துருமா? அடுத்த நடிப்பு ஒண்ணு வந்துருமா? காலையில அட்வான்ஸ் காலையில வாங்கிட்டு போறேன். நாம செய்யறேன். ஆனா காலையில கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்டா. இப்பதான் வந்து புதுசா 1000 பொருட்காசு இருக்குது. நாட்டுக்கோழி அடிக்கணும். நாட்டுக்கோழி நான் கெடா வெட்டலான்னு பாக்குறேன். வெட்டுவேன். உனக்கு உண்டுடா. பள்ளி செலவுக்குலாம் போக மாட்டியா? பள்ளி செலவுக்குலாம் போறது இல்லடா. இப்ப சங்கத்துல சிக்கல் போட்டு விட்டாங்க. அப்படியா? ஆளு வருது. இன்னைக்கு நான் போறேன். போட்டுங்க உங்க ஓடத்தை போட்டுங்க. போட்டு ஹலோ ஹலோ தண்டையில கேட்டிட தாளாட்டு தந்தனது தென்னத்தலை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னத்தலை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான ஓடும் குகன்மார்களே, ஐயா வேறு எவ்வளவு போதையிலே இருக்காங்கப்பா. ஐயா ஓடமாகப்பட்டது நடாத்தல் என்று கொண்டிருக்கிறது. ஐயா எங்களால முடியாது ஐயா. நடாத்துல எப்படி இறங்கி தள்ளுறது? ஆமா என்ன? ஆமா உங்களால வந்துச்சா? சரி எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது. வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி நாங்களாம் அந்த அயோட்டி மகளை ஆளக்கூடிய ராமச்சந்திரனுடைய பக்தருங்க. சரி தினந்தோறும் குளிச்சு முழுவி. ஆமா சரி தினந்தோறும் குளிச்சு முழுகி இந்த கங்கா நதியில சரி குளிச்சுட்டு ராமத்தை போட்டு தாங்க ஓடத்தை தள்ளுவோம். சரி இன்னைக்கு எல்லா குடும்பத்துல பல பிரச்சனைங்க. சரி எல்லாம் எல்என்டி லோனு வேற ஓட்டு அவனுக்கு பெரிய தொல்லை பண்றானுங்க. அதனால 6ஆம் தேதினா 6ஆம் தேதி 7 மணிக்குள்ள ரெடியா வேணுங்கிறாங்க. சரி அதனாலதாங்க அவர் நினைச்சுதாங்க ஓடத்தை தள்ளுவா. பேசாரா ஏங்க ஓட போக மாட்டேன்னுச்சு. சரி நாங்களும் ரகுராமச்சந்திரனுடைய பக்தருங்க. இப்படி நாமத்தை போட்டுக்கிட்டு நீங்க இப்படி வந்தா எப்படி பொழப்பு போடும்? அவரை பத்தி ஏதாவது கதை விடுவீங்களா? அந்த அளவுக்கு தான் வீட்டுல எல்லாம் படுக்க போட்டாச்சு. ஏப்பா நரிக்கட்டி ஊர்ல பாக்கணும். அடே சாமி அடே சாமி. அப்ப பாட்டு பாடுவீங்களா? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்ப பாடு. ஓட போய். சரி வைக்கிறாள் வேலை வந்திருக்கணும். ஐயோ ஏலோ ஏலோ ஏல 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 ஏலோ ஏல ஏலோ ஏல ஏலோ ஏல ஏலோ
ஏலேலோ பாக்குறல்ல ஏலேல மரபிளந்தி 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 எடுத்து சொல்லு வாங்கான ஏலேல தனச்சேத்தி ஏலேலமா ஒய்யரமானதர் ஓடத்தில் மீது உத்தமி சீதை அர்ப்பணமாக ஒய்யரமாகவே ஓடத்திலேறியில சொல சீதையை வந்து வரங்க செய்யாமல செய்த உதவிய போல ஒன்றுக தேர்ந்தது நாகவே தல்ல ஹரி ராமா ஹரிஹரி ராம ஜெயா ராம ஜெயா ராம ஜெயா எடுத்து சொல்லு ஹரி ராமா ஹரிஹரி ராம ஜெய ராம ஜெயா தங்கையுடன் துக கண்டு மேவனங்க பிள்ளையும் பஞ்சவர்ண கிளிகளும் சூழ மங்களமானதர் தண்டகாருணி மனமது காணவே இடருடன் நல்ல ஹரி ராமா ஹரிஹரி ராம ஜெயா ராம ஜெயா ராம ஜெயா எடுத்து சொல்லு ஹரி ராமா ஹரிஹரி ராம ஜெய ராம ஜெயா ஹரி ராம ஹரி ஹரி ராம ஜெய ராம ஜெயா ராம ஜெய ராம ஜெயா ஹரி ராம ஹரி ஹரி ராம ஜெய ஏலேலோ ஏ ராம ஜெயா ஹரி ராம ஜெயா ஹரி ராம ஜெயா ஏ ராம ஜெயா ஏலேலோ. ஐயா குகன்மார்களே, ஓடமாகப்பட்டது தரையில் நின்று கொண்டிருக்கிறது. பாத்தேரங்க மெதுவா மெதுவா. ஆ இதான் 100 நாள் வேலையவே நிறுத்துறாங்க. என்னான்னு இல்ல குளத்துக்குள்ள வேலை செஞ்சவங்க இந்த முள்ளுக்கல்லாம் உருட்டி போட்டு நெருப்பு வச்சாங்க. ஆமா பாத்தேரங்க சீத்தமில்ல எல்லாம் கருவேலமெல்லாம் எத்து கிடக்கு. சரி இறங்கிட்டான். இறங்கிட்டீங்களா? அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து மிக்க நன்றி. சரிங்க. ஆமா கோச்சிக்காதீங்க, நாங்க வரும்போது எந்த ஒரு காசு பணம் கொண்டு வரல. அதனால யாருங்க கழுத்துல இருக்கவாரு தங்கம் வெள்ளி வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் இதுல ஏதாவது ஒன்று தர்றேன் வாங்கிக்கோங்க. எப்பவும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, என்ன விடியாம வர வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கும். இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டாந்து கொடுத்த இதை தர்றேன் அதை தர்றேன் சொல்றீங்களே. அதாவது நீங்க செஞ்ச வேலைக்கு கூலி இல்லைன்னு நாங்க சொல்லிடுவோமா? வேறுங்க ஏதாவது ஒன்று தர்றேன் வாங்கிங்க. இல்லைங்க, செஞ்சு வச்ச வேலையும் பெத்து வச்ச வேலையும் இன்னைக்கு இல்லைன்னு போயிடாது. சரி, இவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்டு வந்தா நாங்க பாடு நான் ஓட போக மாட்டேன்ருச்சு. நீங்க பாடுனீங்க சாமியை பத்தி இக்கரைக்கு வந்துருச்சு. ஆமா, நீங்களா யாருங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க? எல்லாம் இளவரசர் மாதிரி இருக்கிறீங்க எல்லாம். அடே அப்பா, அம்மா வந்து பார்த்தா ஒரு இளவரசி மாதிரி இருக்குது, பல 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 பலன்னு. நீங்களா